திரு ரமேஷ் இவர் ஒரு ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி. ரிட்டையர்ட் லைஃப் அப்படின்றது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸை சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. நிறைய கவிதைகள் எழுதுகிறாரு, புக்ஸு படிக்கிறார். அத்வைத்தம் பற்றி பேச சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவார். எக்கார்ட் டோல், ஜேகேன்னு இவர் படிக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அவ்வளோ ஆழமான விஷயங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இவர்கிட்ட மகுடம் வச்ச மாதிரி ஒரு குணம் அப்படின்னா மனித நேயம். இவர் இருக்கிற சீனியர் லிவிங்கில் ரமேஷ் இஸ் ஈக்குவல் டு மனித நேயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கு என்ன ஹெல்ப்புனாலும் அங்கே ஃபஸ்ட்டு போய் நிற்கக்கூடியவர். சீனியர்ஸ்க்கு யாரும் கூட இல்லாத அந்த நிலைமையில் அவங்களுக்கு கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலைசேஷனை பார்த்து இறந்து போகிறாங்கன்னா அந்த குடும்பத்தோடையும் லாஸ்ட் வரைக்கும் நின்று ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷர். இவரை இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறோம் பூர்ணசக்தி வியூவர் ஸ்பாட்லைட்டில். My name is Ramesh. I joined Reserve Bank in the year 1981 and retired in 2016. I'm married. I had a physically and mentally challenged child. அவன் 88ல பிறந்தான். He passed away on the 30th of January 2002. I don't have any other children. அந்த பீரியடில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், மனவேதனை ஜாஸ்தி இருந்தது. இப்போ அதை யோஜனை பண்ணி பார்த்தா ரொம்ப இட் டஸ் நாட் சீம் டு பி ரியல். பட் அந்த ஸ்டேஜில் வென் ஐ வாஸ் ஃபேஸ்ட் வித் த ப்ராப்ளம், ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஐ வென்ட் த்ரூ டிப்ரெஷன். இருந்தால் கூட ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் இட். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் அவேர்னஸ் உண்டு. எங்கள் அப்பா டாக்டரு ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் வேதாந்தத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சுது. அது ஒரு பேக்ரவுண்டுக்கு ரெலிகேட் பண்ண முடிஞ்சுது அந்த டிப்ரெஷனை. அதே சமயத்தில் இன்கெப்பாசிட்டேட் பண்ணலை, என்ன ஒன்றும் பண்ண முடியாதபடி அது பண்ணலை. அப்போது நானும் ஒய்ஃபும் அப்போயே அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம், எங்கேயாவது போகிறதா இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் ஒன்று லைஃப்பில் பார்த்துருக்கேன், நம்மளை பற்றி நினச்சா துக்கம், அடுத்தவங்களை பற்றி நினச்சா சந்தோஷம். திஸ் இஸ் த வே ஐ ஹவ் சீன் லைஃப். ஸோ கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ண எனக்கு என்னை பற்றி மை worries or this thing started disappearing. I started feeling very happy. I used to go out of the way and do things without the sense of doership, because I don't believe that anything is done by any individual. It just happens through individual. Life lives through me. Avladha. There are only two things in life. One desire, இன்னொன்று fear. When you are younger, you are driven by desire. நம்ம பண்ணுறதெல்லாம் ஆசைக்கோசரம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ உடம்பு தெம்பாக இருக்கும், எல்லாம் we get fulfilled. பட் வயசாக அந்த உடம்பு கொஞ்சம் when it starts becoming weak, நம்ம என்ன பண்ணுறோன்னா fear takes over. Then we start living in fear. இங்கே I was able to understand all these things. இது வேதாந்தத்தினால பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் அட் த லெவல் ஆஃப் த மைண்டு, நம்ம ஒன்றும் பெரிய மகான் இல்லை, பட் ஒரு அட் த லெவல் ஆஃப் த மைண்ட் இது புரிஞ்சதுனால ஐ குட் ஹெல்ப் லாட் ஆஃப் ஓல்டர் பீப்புள். என்னை காட்டிலும் ஓல்டர் பீப்புள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, 80+ 90ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம், ஒரு ஹெல்த் இஷ்யூனா ஹெல்ப் பண்ணுவேன். அதே சமயத்தில் சைக்கலாஜிக்கலி ஆல்சோ மோர் தென் எனிதிங் எல்ஸ் இட் இஸ் சைக்கலாஜிக்கல் சஃபரிங் தட் இஸ் டிஃபிகல்ட். ஃபிசிக்கல் சஃபரிங் யாருக்கு வேணால் வரலாம், பட் சைக்கலாஜிக்கல் சஃபரிங் இது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் ரீஅஷூரன்ஸ் கொடுப்பேன் அவளுக்கு. ஃபிசிக்கல் லெவலில் ஹெல்ப் பண்ணுவேன். அவளுக்கு என்னென்னா தே ஃபீல் தட் சரி இவர் இருக்கார், நம்மளை கவனிச்சுப்பார், இவர்கிட்ட நம்ம இது பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்ம மேலே. ஐ யூஸ் டு மேக் யூஸ் ஆஃப் த நம்பிக்கை இன் அ குட் வே. நான் இருந்த காலத்தில் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன்லாம் இட் வாஸ் அ ஸ்டிக்மா, ஒரு மாதிரி டபு மாதிரி, யாரும் சைக்காட்ரிஸ்ட் போனேன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அதெல்லாம் நான் கவலையே பட்டது கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா இருக்குது எனக்கு. ஐ ஹவ் கான் த்ரூ டிப்ரெஷன். ஸோ ஐ ஆல்சோ நோ பீப்புள் வென் தே கோ த்ரூ திஸ் வாட் ஹேப்பன்ஸுங்கிறது தெரியும். ஏன்னா கிளினிக்கல் டிப்ரெஷன் இஸ் நாட் ஈஸி. பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். தே திங்க் தட் சேடாக இருந்தால் டிப்ரெஷன் நினச்சிக்கிறேன். அப்படி இல்லை. கிளினிக்கல் டிப்ரெஷன் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அது இட்ஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுக்கு ட்ரிகர் வேணுங்கிறதே இல்லை. பட் எனக்கு இந்த ட்ரிகர் இருந்தது. மை சன்ஸ் பீயிங் தேர் காஸ்ட் மீ லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஏன்னா குழந்தை he was totally confined to bed for 14 years. Of course, my wife has borne the brunt of everything. She has been a great source of strength to me because she used to take care of my child besides taking care of me,
my parents, during at least for 7-8 years, we were all living together. She was doing her job very well, and so I had the confidence. இருந்தாலும் கூட சிலதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து டிப்ரெஷன்லாம் வந்தால் யார் இருந்தாலும் யூ டோன்ட் ஃபீல் ஒரு ரீஅஷூரன்ஸே இருக்காது நமக்கு. என் பையன் இறந்து ஜனவரி 30 இறந்து போனான். February 2nd 3rd இந்த எக்காட்டோலுங்கிறவர் வந்தாருங்க, நானும் ஒய்ஃபும் போனோம். Somehow being in that person's presence, it impacted me in a very positive way. அதுக்கப்புறம் தட் அந்த ஃப்ளேவர் ஆஃப் தட் டிப்ரெஷன் இல்லை, அந்த ஸ்ட்ரெஸஸ் ஆஃப் த டிப்ரெஷன் அதெல்லாம் போயிடுது. காலையில் மெடிடேஷன் பண்ணுவோம், சாயந்தரம் மெடிடேஷன் பண்ணுவோம், ஆன்மீகத்தை பற்றி ஜாஸ்தி பேசுவோம். மெடிக்கல் இஷ்யூஸ் வந்தால் வி ட்ரை டு ஹெல்ப் அவுட் பீப்புள். தட் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ் கோயிங் ஆன். இது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா போர்டம் தான். பட் போர்டம் இஸ் அ போர்ட்டல் டு எவல்யூஷன். அந்த போர்டத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் அந்த போர்டம். டிவி பாருங்கோ, இல்லாட்ட புக்கு படிங்கோ, ஏதாவது கேளுங்கன்னு சொல்லுவேன். If it is just plain boredom, and try to watch yourself. If you watch your own thoughts, you will evolve. I am so fascinated by Advaita Vedanta, and ellame it boils down to that. I don't know, it happens like that. எல்லாத்தையும் அதான் நான் சொல்லுவேன், எது உங்களுக்கு பிடிக்கிறதோ பண்ணுங்கோ. அந்த டைமில் கூடயே போகணுங்கிறது இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாம் we are all together. இந்த ஸ்டேஜில் வந்து ஒருத்தரோட we have to share each other's grief. ஒன்று, we have to look after each other. அது ரெண்டும் எப்பவும் இருக்கும். பட் மெயினாக என்னென்னா, you should pursue your interests. that is very very important. எல்லாம் இப்போ டிபேட்டில் கலந்துக்கிறா, பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறா. My wife also participates in all these activities. Similarly, a lot of ladies do a wonderful job here. They enjoy themselves. ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே தனியாக இருந்தால் ஆகணும். And even if you are in the midst of 1,000 people, there are many people who feel lonely. So it is a state of mind. We have to change it. அவங்களுக்கு தைரியமாக இருக்க சொல்லுவேன். நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். நான் ஏன்னா நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் சஃபர். தே ஹவ் கான் அப் டு ஒரு சாகர ஸ்டேஜுக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. அதனால் ஐ வில் கிவ் தம் லாட் ஆஃப் ரீஅஷூரன்ஸ் தட் திங்ஸ் ஆர் ஓகே. அண்ட் மெடிக்கலி ஐ வில் சி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்படி இஸ் சஃபரிங் ஃப்ரம் அன் ailment, if I know about the ailment, I will tell them this can be cured. நான் வந்து ஐ வில் கிவ் them so much reassurance. சில சமயம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிவிடுவேன். ஏன்னா ஆல் ஐ வாண்ட் டு டூ இஸ் டு மேக் them happy and to make them fearless. இறப்பு பயம் இல்லாத ஒரு பயம் கிடையாது. Everybody has fear of death. But more than the fear of death, it is the process of dying that people are afraid of. The process இருக்குது பார்த்தீங்களா, that process of transition, இங்கே from life to death, and the process என்ன பயம்னா, people are more afraid of disease than death. And more than anything else, disability is another thing which people are very very scared. See, all these things are not in our hands. அதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் கற்பனை பண்ணியோ இதை பற்றி பயந்தோ பிரயோஜனமே கிடையாது. That is why I always tell people, go into Vedanta. There are very very simple books on Vedanta. இப்போ இந்த காலகட்டத்தில் புரியாதுன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ யூடியூப் வீடியோஸ் இருக்குது. இப்போ கூட ஐ லிசன் டு லாட் ஆஃப் வெரி குட் மாஸ்டர்ஸ். இப்போ வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம இந்தியன், தேர் ஆர் லாட் ஆஃப் இந்தியன் மாஸ்டர்ஸ். அண்ட் ஐ ஹவ் கான் ஃபார் லாட் ஆஃப் ரிட்ரீட்ஸ். நிறையா ரிட்ரீட்ஸ் போயிருக்கேன் நான். எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னு கேட்டுறாதீங்கோ, அதை பற்றி எனக்கு தெரியாது. தட் இஸ் வெரி சட்டில், வி டோன்ட் நோ. எனக்கு ஒன்றும் ஐ டோன்ட் ஃபீல் எனி திங் பிகாஸ் ஐ எம் ஸோ எக்ஸ்போஸ் டு இட். இன்ஃபேக்ட் இங்கே எஸ்ஆர்எம் குளோபலில் நிறைய பேரை கூட்டின்னு போகிறேன். ஐ டோன்ட் ஃபீல் எனி திங். நான் ஏதோ ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஐ கோ. ஐ ஆல்சோ நம்மளே நம்மளே ரியாக்ட் பண்ணால் கூட கூட்டின்னு போகிற ஆள் தே வில் get more scared. I don't want to do that. I want them to feel free. The nature of the mind is to vacillate. It is very difficult to be in the present because mind can exist only in past and future. It can never exist in the present. So if you are in the present, you are a sage. But unconsciously we become very present when we are doing something which we love. இப்போ நான் வந்து எனக்கு டிப்ரெஷன் சொன்னேனே, அந்த பீரியடில் ஐ எம் அ கிரிக்கெட்டர். ஐ கிரிக்கெட் ஃபார் ரிசர்வ் பேங்க். ஐ லவ்டு கிரிக்கெட். ஸோ அது ஆடும்போது வந்து இந்த டிப்ரெஷனே இருக்கிறதே எனக்கு தெரியாது. இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு ரொம்ப சின்ன வயசில் ஒரு 60-65 வயசுலேருந்து நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டியோட யூ ட்ரை டு இவால்வ். தட் இஸ் அ டைம் யூ ஹாவ் டு யூனோ இந்த ஈகோ வந்து எக்ஸ்பான்ஷன் அப் டு பர்டிகுலர் ஏஜ். அதுக்கப்புறம் ஈகோ ஷுட் ஷ்ரிங்க். அந்த டைமில் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் கோயிங் இன் டு
philosophy, spirituality. அதில் என்ன நீங்கள் போக ஆரம்பிச்சேன்னா 90 இயர்ஸில் தெளிவாக இருக்கும். நம்ம 90 இயர்ஸ் வரைக்கும் நல்லா ஜாலியாக சுற்றிவிட்டு கலாட்டா பண்ணிவிட்டு 90 இயர்ஸில் எனக்கு ஐ வாண்ட் டு பிகம் இதுனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் அ ப்ராசஸ். அதனால் ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் டு கோ இன் டு வேதாந்தா. இட் டசன்ட் மீன் தட் யூ பிகம் சேஜஸ், பட் அட்லீஸ்ட் யூனோ யூ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. என் ஒய்ஃப் வந்து ஆஃப்டர் மை சன்ஸ் டிமைஸ், என் ஒய்ஃப் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வாலண்டியராக இருந்தாள். ஷி வாஸ் தேர் ஃபார் அபவுட் 6-7 இயர்ஸ். அந்த பீரியடில் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு வயசானவர் இறந்து போயிட்டார். குழந்தைங்க கிட்ட காசு இல்லை பாடியை கொண்டு போகிறதுக்கு. 20 வயசு 21 வயசு 2 குழந்தைங்களுக்கும் ஒன்றால் கிரிமேட் பண்ண முடியுமான்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்க அந்த டாக்டர். என் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது நான் சொன்னேன், சரி கொண்டு வர சொல்லுன்னு சொன்னேன். அப்போ பெசநகர் ரிசர்வ் பேங்க் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தேன். அண்ணா எல்லாம் ஃபுல்லாகிடுது அப்படின்னா, இல்லைப்பா இவங்க இந்த மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புகிறாங்க, பாடி வரப்போது எதாவது பண்ணும். சரி நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் கிரிமேட் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னான். ஸோ வி கிரிமேட்டட் தட் பாடி, தட் பர்சன் கிரிமேட் பண்ணி ஆஷஸ் எடுத்து அந்த குழந்தைங்க கையில் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி ஊருக்கு அமுச்சு வச்சோம். தட் இஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ் when we were able to go out of the way and help. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.